பாடல் தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றற் கலையிட ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாயிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இன்னியன என்பேன் எனினும் தமிழர் என்னுயிர் என்பேன் கண்டு. இப்பாடலை எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இப்போ நம்ம சொல் பொருள் பார்க்கலாம். கனி பழம், நனி மிகுதி, கலை கரும்பு, நல்கிய வழங்கிய. பாடல் பொருள் கனியின் சுவையில் உள்ள சுவையும் முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்த பசு தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த நிலநீரின் சுவையும் இனிமையானவை. ஆனால் தமிழ் இத்தகைய சுவைகளையும் விட உயர்ந்தது. தமிழோ என் உயிர் போன்றது என்கிறார் பாரதிதாசன். ஆசிரியர் குறிப்பு இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். புதுச்சேரியில் பிறந்த இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் கனக சுப்பரத்தினம் என்ற இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைந்து கொண்டார். இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது. மதிப்பீடு படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. கலை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் கரும்பு. கனியிட இச்சொலை பிரித்து எழுத கிடைப்பது கனி கூட்டல் இடை. பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பனிமலர். கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. கலை இடை, கலை கூட்டல் இடை. என்னுயிர், என் கூட்டல் உயிர். பெட்டியில் உள்ள சொற்களை பொருட்டி மகிழ்க. பால், பசு, சாறு, கரும்பு, இளநீர், தென்னை, பாகு, வெல்லம். இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுடன் சொற்களை எடுத்து எழுதுக. பாகிடை, கனியிடை, கலையிடை. பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. கனியிடை, பனிமலர். பாடலில் வரும் வருணை சொற்களை எடுத்து எழுதுக. கனியிட ஏறிய சுளையும் கலையிட ஏறிய சாரும். வினாக்களுக்கு விடையளிக்க. பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார்? கனியின் சுளையில் உள்ள. பாரதிதாசன் எதனை இன்னுயிர் என்று கூறுகிறார்? பாரதிதாசன் தமிழை தன்னுயிர் என கூறுகிறார். நன்றி, வணக்கம்.